Hello everyone. இன்னைக்கு நான் வந்து என்ன நடத்த போறேன்னா தெர்மோடைனமிக்ஸ். ஸோ லெட்ஸ் இதில் வந்து இந்த 2 இதுவாக போட்டிருக்கேன். ஒன்று பிபிடிலையும் கொஞ்சம் வந்து ஒன் நோட்லேயும் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின் த செஷன். ஸோ நமக்கு என்ன சிலபஸில் கொடுத்துருக்காங்கன்னா சிஸ்டம் சரௌண்டிங்கோட டெஃபினிஷன், அப்புறம் ஐசோலேட்டட் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம், அதாவது டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம், state of the system, intensive property, extensive property, and various thermodynamic process such as reversible process, irreversible process, isothermal, adiabatic, அப்புறம் state function and path functions. அப்புறம் first law of thermodynamics, அதில் internal energy, enthalpy, heat capacity, relation between Cp and Cv, அப்புறம் Hess law, then Kirchhoff equation, at the second law of thermodynamics, Carnot theorem, entropy, probability, free energy, and chemical equilibrium. Okay, then வந்து third law, கிப்ஸ் அண்ட் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ ஃபங்க்ஷன்ஸ். ஸோ மேபி என்னால் நடத்த வரைக்கும் 1 ஹவருக்கு எவ்வளோ நடத்த முடியாத பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த கார்னாட் இந்த பார்ட்லேருந்து ஐ வில் டூ இட் இன் அனதர் வீடியோ. ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின் த செஷன். ஸோ நம்ம தெர்மோடைனமிக்ஸ்னால் என்னென்னா, it talks about macroscopic systems. Like macroscopicனா நம்மளால measure like large scale. Okay, microscopic na small amount. For example, spin of the system, இதெல்லாம் வந்து microscopic propertiesல வரும். அது வந்து நம்ம quantum mechanicsல படிப்போம். இப்போ thermodynamics it evaluates the macroscopic properties. அதாவது பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டி நம்மளால் விசிபிள், நம்மள ஐஸால் மெஷர் பண்ண, லைக் ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், அதை வச்சு எப்படி இந்த ஹீட் எனர்ஜி, ஒர்க் எனர்ஜிலாம் எப்படி மாறுது, அதுக்கு ரெண்டுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன, அப்புறம் ஃப்ரீ எனர்ஜிக்கு இருக்க எல்லாம் இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் தெர்மோடைனமிக்ஸ் எதுக்காக படிப்பேன்னா, ஒரு ப்ராசஸ் இல்லை ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னா அது நடக்குமா நடக்காது, அது பேர் வந்து ஃபீசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ அது வந்து நம்ம ஃபீசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபீசிபிலிட்டின்றது என்னென்னா, இது இந்த ப்ராசஸ் நடக்குமா நடக்காதா, இல்லை ஸ்பான்டினிட்டி ஆஃப் அ ப்ராசஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் ஒரு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஈக்லிபிரியத்தில் இருந்துச்சுன்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அந்த சிஸ்டத்துக்கு வந்து கான்ஸ்டியூட் பண்ணுது, என்னென்ன தியரிஸ்லாம் வந்து இருக்குது, அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் அ ப்ராசஸ் ஆர் அ ரியாக்ஷன், எவ்வளோ இதுவாக அந்த ப்ராசஸ் வந்து நடக்குது. நம்ம கியூன்னு ஒரு குவான்டிட்டி படிப்போம், கேன்னு ஒரு குவான்டிட்டி படிப்போம். எக்ஸ்டென்ட் ஆஃப் எ ப்ராசஸ்னால் எவ்வளோ தூரம் வரைக்கும் அது நடந்திருக்கு இல்லை முடிஞ்சிருக்கு, அதை பற்றி படிக்கிறதா தெர்மோடைனமிக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நமக்கு என்ன தெரியணும்னா, minute and just use the highlighter. So it predicts the feasibility of a spontaneity of a process. இந்த ப்ராசஸ் நடக்குமா நடக்காதா அதை பற்றி தான் மெயினாக வந்து பார்ப்போம். அப்புறம் இட் டாக்ஸ் அபவுட் தி மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஓகே, ஸோ மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ் மெயினாக ஹீட் எனர்ஜியும் ஒர்க் எனர்ஜி எப்படி வந்து இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றி படிக்கிறது வந்து தெர்மோடைனமிக்ஸ். இல்லை ஒரு சில தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் நான் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். I have little bit cold and cough in between. If I sneeze, please bear with me. ஓகே, இங்கே வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஏபிசிடி எழுதுகிறேன். ஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஓகே, ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மால் ஏபி யூஸ் பண்ணுவோம். ஸ்மால் ஏ வந்து ஆக்டிவிட்டி. ஓகே, ஆக்டிவிட்டினா இட்ஸ் ஈக்குவலன்ட் ஃபார் கான்சன்ட்ரேஷன் டேர்முக்கு யூஸ் பண்ணுவோம். அகெயின் சி வந்து நம்ம கான்சன்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். தென் இது வந்து நீங்கள் ஸ்மால் சின்னு வச்சுக்கிட்டிங்கனாக்கா, இப்போ அதுக்கப்புறம் வெறும் சி லைக் சிபி, சிவி இதெல்லாம் வந்து ஹீட் கெப்பாசிட்டி. ஓகே, ஹீட் கெப்பாசிட்டி. இப்போ சிபினா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், சிவினா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், சிஎம்னா மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. அந்த ஒரு ஜஸ்ட்டு அந்த வேர்டு வச்சு நீங்கள் எடுக்கலாம். இப்போ சி வந்து சம்டைம்ஸ் ஹீட் கெப்பாசிட்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க, சிடி. அடுத்து இ ஆர் யூ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி. ஓகே, இன்டர்னல் எனர்ஜி நம்ம அதை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், இன்டர்னல் எனர்ஜிக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் கேபிட்டல் எஃப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கு யூஸ் பண்ணுவோம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நம்ம கேஷியஸ் ஸ்டேட்டில் படிச்சிருப்போம். அப்போது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், இந்த மாலிகுல் வைப்ரேஷன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், லீனியர் மாலிகுல்ஸ்னால் 3n-5, நான் லீனியர்னா 3n-6. அப்போ ஒரு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கேல்குலேட் பண்ணோம்ல, அது எஃப். ஸ்மால் எஃப் வந்து ஃபியூகாசிட்டி, இட்ஸ் இஸ் சம்திங் ஈக்குவலன்ட் டு ப்ரெஷர். ஓகே, இது வந்து ஒரு இமேஜினரி ப்ரெஷர். ரியல் சிஸ்டத்துக்கு நம்ம வந்து ப்ரெஷர் யூஸ் பண்ணுவோம், ஐடியல் சிஸ்டத்துக்கு ஃபியூகாசிட்டி யூஸ் பண்ணுவோம். எப்படி நம்ம ஆக்டிவிட்டி கான்சன்ட்ரேஷனுக்கு ஈக்குவலாக அதே மாதிரி ஃபியூகாசிட்டின்றது வந்து ப்ரெஷருக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு குவான்டிட்டி. ஓகே, எஃப்.
G வந்து gives free energy. Okay, gives free energy. H வந்து enthalpy. அடுத்து I வந்து கைண்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்க்கு ஸ்மாலாக யூஸ் பண்ணுவோம், அது நமக்கு தேவையில்லை. I வந்து அந்த மாதிரி குவான்டிட்டி எதுவும் கிடையாது. J வந்து irreversible thermodynamicsல வர ஃப்ளக்ஸ், Jனா வந்து ஃப்ளக்ஸ். அதே மாதிரி இந்த J வரப்போ இங்கே Fன்னு வரும், F வந்து ஃபோர்ஸுன்னு கூட வரும். ஓகே, ஃப்ளக்ஸ் ஃபோர்ஸ் irreversible thermodynamics தான். இப்போதைக்கு உங்களுக்கு reversible thermodynamics தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து K வந்து உங்களுக்கு நிறைய ஃபார்மேட் இருக்குது. Kனா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், அதுலேயே வந்து நிறைய டைப் இருக்குது. ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்லேயே வந்து கேபினா வந்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் த பார்ஷியல் ப்ரெஷர், கேசி இருக்குது, அப்புறம் கேஎக்ஸ் இருக்குது, கேஎன் இருக்குது. இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் பேஸ்ட் ஆன் பார்ஷியல் ப்ரெஷர், கான்சன்ட்ரேஷன், மோல் ஃப்ராக்ஷன் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, அண்ட் தென் கே, எல் வராது, எம் வராது, என் வரும். என் வந்து கேபிட்டல் என்னா நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ், ஸ்மால் என்னா வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ். மாலிக்யூல்ஸ்க்கு கேபிட்டல் என் யூஸ் பண்ணுவோம், ஸ்மால் என் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, இது வந்து ஏபிசி ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அடுத்து NO வராது, P வந்து ஃபார் ப்ரெஷர். Q வந்து குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், ஸ்மால் Q ஹீட் எனர்ஜிக்கு இது யூஸ் பண்ணுவோம். தெர்மோடைனமிக்ஸில் அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுறது. கேபிட்டல் Q வந்து ரியாக்ஷன் கோஷியன்ட், இப்போ ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டையும் அதையும் கனெக்ட் பண்ணுவோம். ரியாக்ஷன் கோஷியன்ட் வந்து கெமிக்கல் ஈக்லிபிரியத்தில் நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட். ஓகே, ரியாக்ஷன் கோஷியன்ட். R வந்து கேஸ் கான்ஸ்டன்ட், R கேஸ் கான்ஸ்டன்ட். எஸ்னா என்ட்ரோபி, எஸ்னா என்ட்ரோபி. அடுத்து எங்கள் இடம்ல இங்கே மேலே எழுதுகிறேன் எஸ். அதுக்கடுத்து டீனா டெம்பரேச்சர், டெம்பரேச்சர். யூ வந்து ஆல்ரெடி இன்டர்னல் எனர்ஜின்னு எழுதியிருக்கேன். ERU ரெண்டுமே இன்டர்னல் எனர்ஜிக்கு யூஸ் பண்ணாங்க. அடுத்து V ஃபார் வால்யூம், W ஃபார் ஒர்க் டன், ஒர்க்கிங் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் ஆர் பை த சிஸ்டம். அடுத்து XYZ வர, இசட் வந்து சம்டைம்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க, கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர். ஓகே, கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஆல்ஃபா, பீட்டா, காமா இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்புறம் ஈட்டா யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஆல்ஃபா வந்து கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர், பீட்டா வந்து எக்ஸ்பான்ஷன் ஃபேக்டர், காமான்றது சிபிசிவியோட ரேஷியோ, இது வந்து பார்த்திங்கன்னா விஸ்காசிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம். இது எக்ஸ்ட்ரா இருக்க க்ரீக் லெட்டர்ஸ், நான் நடத்துகிறப்ப அப்போ சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்போ தெர்மோடைனமிக்ஸ்னால் என்ன? வி ஸ்டடி அபவுட் தி மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் அண்ட் இட் ப்ரிடிக்ட்ஸ் த ஃபீசிபிலிட்டி ஆஃப் அ ப்ராசஸ் ஆர் எக்ஸ்டென்ட் ஆஃப் அ ப்ராசஸ் அண்டு அந்த சிஸ்டத்தை கான்ஸ்டியூட் லைக் எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அஃபெக்ட் பண்ணிது எல்லாமே ஹெல்மோல்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, ஹீட் கெப்பாசிட்டி, என்தால்பி, என்ட்ரோபி, ஃபியூகாசிட்டி, ஆக்டிவிட்டி. ஓகே, ப்ரெஷர், வால்யூம். இப்போ ஏதாச்சும் ஒரு தெர்மோடைனமிக் குவான்டிட்டி எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா, எக்ஸ் குட் பி ஏவாக இருக்கலாம், ஜியாக இருக்கலாம், ஓகே, ஹெச்ஆ இருக்கலாம், இஆ இருக்கலாம். ஓகே, எக்ஸ்னா ஜென்ரலாக சொல்லுவாங்க, இஆர். வேறு என்ன இருக்குது? என்ட்ரோபி. ஓகே, இன்டர்னல் எனர்ஜி, என்ட்ரோபி, இது எல்லாமே வந்து தெர்மோடைனமிக் குவான்டிட்டிஸ். இந்த தெர்மோடைனமிக் குவான்டிட்டிஸ் எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் T. ஸோ ப்ரெஷர் வால்யூமை பொறுத்து இந்த தெர்மோடைனமிக் குவான்டிட்டிஸ் எப்படி மாறுது, ஹெல்மோல்ஸ் ஃப்ரீ எனர்ஜி எப்படி மாறுது, இல்லை கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி எப்படி மாறுது, இல்லை நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பொறுத்து இது எப்படி மாறுது, டெம்பரேச்சர் ஹீட் பண்ணால் ஹீட் ஹையர் டெம்பரேச்சரில் இது என்ன ஆகுது. அப்போது these thermodynamic properties dependent on the PVT. PVT வந்து ஒரு மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஜென்ரலாக ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இது ப்ரெஷர் நம்ம கேஷியஸ் ஸ்டேட்டில் படிப்போம், லிக்விட் ஸ்டேட்டில் படிப்போம், சாலிட் ஸ்டேட்டில் படிப்போம். இது ஜென்ரலைஸ்டு பேராமீட்டர்ஸ். அப்போ ஒரு தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டியும் PVT என்ன நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பொறுத்து மாறலாம். ஸோ இதுதான் வந்து தெர்மோடைனமிக்ஸ். ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணால் அது என்ன ஆகும்? பிஸ்டன் வந்து மேலே போகுதா இல்லை கீழே போகுதா? வால்யூம் கம்ப்ரெஸ் பண்ணால் ஒர்க் டன் என்ன ஆகுது? இல்லை ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதா? இல்லை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது பிஸ்டன் என்ன ஆகுது? ஸோ அப்போது இந்த பேராமீட்டர்ஸ் வச்சு மற்ற தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி மாறுதுன்றது படிக்கிறது தான் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, இதுதான் வந்து இன்ட்ரோ. So next moving on to the, so we study about the importance of thermodynamics. So thermochemistry என்ன படிப்போம்னா ஒரு ரியாக்ஷனில் பாண்ட் எனர்ஜின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, வாட் இஸ் ரியாக்ஷன்? அதில் ரியாக்ஷன்னா வந்து ரியாக்டன்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸாக மாறும். ரியாக்டன்ஸ்
forms the products. அப்போ ஒரு old bonds are getting broken and new bonds are formed. அப்போ old bonds உடையிறப்ப ஒரு bond energy இருக்கும், ஃபார்ம் ஆகுறப்ப bond formation energy இருக்கும். ஓகே, அதை பொறுத்து அந்த ரியாக்ஷன் வந்து எக்ஸோதர்மிக்கா எண்டோதர்மிக்கா. ஓகே, ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் வந்து தெர்மோகெமிஸ்ட்ரி. அடுத்து ஃபேஸ் ஈக்லிபிரியம். இப்போ ஒரு வாட்டர் இருக்குது, வாட்டர் சிஸ்டம் இருக்குது, அது வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கலாம், இல்லை லிக்விடாக இருக்கலாம் வாட்டர், இல்லைன்னா கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கலாம். அப்போது எந்த டெம்பரேச்சரில் நான் எந்த ஃபேஸை நான் பார்க்கலாம், எந்த ப்ரெஷரில் அது வந்து எனக்கு ஃப்ரீஸ் பண்ண முடியும், அது வந்து ஃபேஸ் டயக்ராம். அது வந்து ஒன் காம்பனன்ட் சிஸ்டம், மல்டி காம்பனன்ட் சிஸ்டம், யூடெக்டிக் டெம்பரேச்சர்னா என்ன, அப்புறம் அசியோட்ரோப்னா என்ன. ஓகே, ஒரே காம்பனண்ட்டுக்கு இல்லை மல்டி காம்பனண்ட்டுக்கு அந்த ஃபேஸஸ் பொறுத்து டெம்பரேச்சர், ப்ரெஷர் இல்லை காம்போசிஷன் பொறுத்து எப்போ நம்ம சில்வர் வந்து சில்வர்லேருந்து லெட்டை வந்து எப்படி பியூரிஃபை பண்ணலாம், அந்த மாதிரி அதை பற்றி படிக்கிறது வந்து ஃபேஸ் ஈக்லிபிரியம். கெமிக்கல் ஈக்லிபிரியம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ நம்ம ஹேபர் ப்ராசஸ் இருக்குது, அமோனியா சிந்தசிஸ்க்கு ப்ரெஷர் ஃபேவர் பண்ணுதா இல்லை டெம்பரேச்சர் ஃபேவர் பண்ணுதா. இப்போ நம்ம பாடியிலே வந்து ஒரு தெர்மல் ஈக்லிபிரியம் இருக்குது, பிஹெச் கண்ட்ரோல் இருக்குது, அது வந்து ஹோமியோஸ்டாசின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து லீச்சாட்லே பிரின்சிபலில் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அது வந்து ஹோமோஜீனியஸா இல்லை ஹெட்ரோஜீனியஸா, இல்லை பார்ஷியல் ப்ரெஷர் எப்படி அஃபெக்ட் பண்ணுது, இல்லை டெம்பரேச்சர் வந்து ஒரு ஈக்லிபிரியத்தை எப்படி அஃபெக்ட் பண்ணுது. அது அடுத்த நர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லைக் ஒரு சொல்யூட் இருக்கும், அது வந்து உங்களுக்கு 2 மீடியத்தில் வந்து சாலிபிளாக இருக்கும், போலார்லேயும் சாலிபிளாக இருக்கும், நான் போலார்லேயும் சாலிபிளாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு டேப்லெட் சாப்பிட்றோம், நம்ம பாடியில் வந்து வாட்டர் மீடியமும் இருக்குது, லிப்பிட் மீடியமும் இருக்குது. அந்த ஒரு டேப்லெட் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அது வந்து லிப்பிட் சாலிபிளா இல்லை கரெக்டாக அந்த ஆக்டிவ் சைட்டுக்கு தான் போதா, அப்போது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு சொல்யூட் 2 மீடியத்தில் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் வந்து நர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனில். அடுத்து ரவுல்ஸ்லாம் நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லையா. ஸோ பார்ஷியல் ப்ரெஷரை பொறுத்து அது ஒரு குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸை பொறுத்து மாறுறது, அது வந்து ரவுல்ஸ்லாம். அடுத்து வாண்ட் ஆஃப் ஐசோதம், delta G naught equal to minus RT ln Kp, இதுதான் வந்து வாண்ட் ஆஃப் ஐசோதம். ஸோ அப்போது இந்த ஈக்குவேஷன்ஸோட யூசஸ் என்ன அப்படின்றது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெர்மோடைனமிக்ஸில் படிப்போம். ஓகே, அடுத்து வந்து இதனோட லிமிட்டேஷன் என்னென்னா, இது ஒன்லி நம்ம பல்க் சிஸ்டம், லைக் நம்ம ஒரு சிஸ்டம் சொன்னாக்கா அது வந்து 1 லிட்டர் இல்லை 1 கிலோகிராம், லைக் வி டேக் இட் இன் அ லார்ஜ் ஸ்கேல். ஒரே ஒரு மாலிகுல், ஒரு ஆட்டமில் ஒரு எலக்ட்ரான் எப்படி பிஹேவ் பண்ணுதுலாம் இது சொல்லாது, அது வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஓகே, ஸோ அப்போ இட் ஒன்லி அப்ளிகபிள் டு த பல்க் சிஸ்டம், இட் இஸ் நாட் அட் ஆல் அப்ளிகபிள் டு தி இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ். அதேமாரி தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் தே டு நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இன்றைக்கி ஒரு அயன் பீஸ் வைக்கிறீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தாலும் அந்த அயன் பீஸ் அப்படியே இருக்கணும், அது வந்து மாறி இருக்கக்கூடாது, அதனோட எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. ஸோ டைமை பொறுத்து எந்த ப்ராப்பர்ட்டியும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும். அந்த தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஷுட் நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். வாட் ஆர் தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டி? ஏ, ஜி, ஹெச், இ, என்ட்ரோபி, Q, W, இது எல்லாமே வந்து தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து டைமை பொறுத்து மாறக்கூடாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் பற்றி தெரியணும். ஸோ அப்போ யூனிவர்ஸ்னு ஒன்று படிப்போம். யூனிவர்ஸ்னால் என்னது? சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்கை சேர்த்தது தான் வந்து யூனிவர்ஸ். அப்போது யூனிவர்ஸ் இட் கண்டெய்ன்ஸ் தி system and surrounding. அப்போ what is system? It is a part of the universe which is under thermodynamic consideration. It is separated from the rest of the universe by imaginary or real boundary. அதாவது இப்போ நான் ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்திருக்கேன், டெஸ்ட் டியூப்பில் வாட்டர் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ என்னோட வாட்டர் தான் வந்து என்னோட சிஸ்டம். ஈவன் டெஸ்ட் டியூப் அந்த டியூபோட லேயர்லேருந்து வெளியில் இருக்க ஏரு, அதில் சுற்றி இருக்க லேபு, ஓகே, அந்த டெஸ்ட் டியூப் பிடிச்சிருக்க ஹோல்டர், இது எல்லாமே வந்து சரௌண்டிங். அப்போது எது என்னோட சிஸ்டம்? அந்த வாட்டர் மாலிகுல் டெஸ்ட் டியூபுக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் மட்டும்தான் என்னோட சிஸ்டம். ஓகே, the rest of the system is known as the surrounding. Okay, everything in the universe that is not a part of the system is called surrounding. Okay, இப்போ சிஸ்டம்னா நம்ம எதை பற்றி படிக்க போகிறோமோ, வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கோம், இல்லை ஒரு கேஸ் வந்து நான் பிஸ்டனில் ஃபில் பண்ணியிருக்கேன், கண்டெய்னர், ஈவன் கண்டெய்னர் கூட சரௌண்டிங் தான். அந்த கேஸ் மட்டும்தான் என்னோட சிஸ்டம். ஓகே, அப்போது அந்த கண்டெய்னர் இருக்கிற ரூமு, அது மேலே இருக்க ஏர், மற்ற ஏர், பிஸ்டனுக்கு மேலே இருக்க ஏர், இது எல்லாமே வந்து சரௌண்டிங். அப்போ பவுண்ட்ரின்றது, இப்போ இதுதான் சிஸ்டம் வச்சுக்கிட்டாக்கா, பவுண்ட்ரின்றது இந்த சிஸ்டத்தையும் சரௌண்டத்தையும் வந்து பிரிக்குது இல்லையா, அதுதான் வந்து பவுண்ட்ரி.
ஓகே, இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ சிஸ்டம்ன்றது நான் எடுத்துருக்கிறது ஈவன் அந்த ஸ்கொயர் அந்த பவுண்ட்ரி இருக்கு இல்லையா, இது பிங்க் கலரில் இருக்குது, இதுதான் சிஸ்டம், இதுதான் சரௌண்டிங் பிரிக்கிற அந்த இமேஜினரி லேயர் இல்லைனா தின் லேயர் இஸ் நோன் அஸ் த பவுண்ட்ரி. அப்போ சிஸ்டத்தையும் சரௌண்டத்தையும் சேர்த்தது தான் வந்து யூனிவர்ஸ். ஓகே, இதுதான் கேட்பாங்க, ஒன் வேர்டில் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை வந்து நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்? தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். ஓகே, ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் சிஸ்டம்னா என்ன பார்க்க போகிறோம்? ஓப்பன் சிஸ்டம்னா இதுதான் வந்து ஓப்பன் சிஸ்டம். இதை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும், இந்த மார்க் பண்ணியிருக்கிறது மட்டும்தான். அதாவது ஓப்பன் சிஸ்டம் கேன் எக்ஸ்சேஞ்ச் த போத் த மேட்டர் அண்ட் எனர்ஜி டு த சரௌண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் யூ இமேஜின் த டீ கப். ஓகே, டீ கப்பில் டீ இருக்குது. ஸோ நமக்கு ஹாட் கண்டிஷனில் இருக்குது, டீயும் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? இந்த டீ வேப்பர்ஸ் வந்து கொஞ்சம் மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? மாசும் வந்து சரௌண்டிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. டீ ஹாட்டாக இருக்குது, கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் அதை அப்படியே ஓப்பனில் வச்சிங்கன்னா என்ன ஆகும்? கோல்டாக மாறிடும் இல்லையா, டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிடும். அப்போது அது வந்து என்ன பண்ணுது? சரௌண்டிங்ஸ்க்கு டீ வேப்பர்ஸும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுச்சு, ப்ளஸ் ஹீட் எனர்ஜியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுச்சு. அப்போ ஓப்பன் சிஸ்டம்னா heat and it exchanges the both the matter and energy to the surrounding. அதுதான் வந்து open system. It exchanges both the energy and matter. அதை டிக் அடிச்சுக்கோங்க. E for energy, M for the matter to the surrounding. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாட் வாட்டர் இந்த ஓப்பன் பீக்கர். ஓகே, அப்போ இது என்ன பண்ணும்? வாட்டர் வேப்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது, ஹீட் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். அதே மாதிரி ஆல் லிவிங் திங்ஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ நம்ம லேபில் பண்ணுறது எல்லாமே நம்ம க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் எதுவும் பண்ண, எல்லாமே டெஸ்ட் டியூப்பில் பண்ணுறது எல்லாமே வந்து ஓப்பன் சிஸ்டத்தில் தான் பண்ணுறோம். இட் எக்ஸ்சேஞ்சஸ் த பபிள்ஸ்லாம் வருது. அப்போ பபிள்ஸ்லாம் வந்து என்ன ஆகுது? சரௌண்டிங்ஸ்க்கு போகுது இல்லையா. ஸோ அப்போ இட் எக்ஸ்சேஞ்சஸ் த போத் த எனர்ஜி அண்ட் த மேட்டர். அதுதான் வந்து ஓப்பன் சிஸ்டம். அப்போ க்ளோஸ்டு சிஸ்டம்னா இந்த மிடில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூ இமேஜின் யுவர் லஞ்ச் பாக்ஸ். காலையில் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் மதர் வந்து காலேஜ்க்கு வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்குறாங்க, ஆனால் ஹாட் கண்டிஷனில் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, அதில் இருக்க அமௌண்ட் ஆஃப் ரைஸ் வந்து அதே அமௌண்ட்டு தான் இருக்கும், ஆனால் காலையில் ஹாட்டாக பேக் பண்ணது மதியம் எடுக்கிறப்ப என்ன ஆகும்? கோல்டாக உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிருக்கும், ஆனால் அதே அமௌண்ட் ஆஃப் ரைஸ் தான் வந்திருக்கும். ஏன்னா ரைஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணல, க்ளோஸ்டாக இருக்குது. ஓகே, அப்போது இட் டசன்ட் எக்ஸ்சேஞ்ச் தி மேட்டரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாது, ஆனால் எனர்ஜி ஹாட்டாக இருந்தது உங்களுக்கு கொஞ்சம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. ஓகே, அப்போது இட் ஒன்லி எக்ஸ்சேஞ்சஸ் த எனர்ஜி பட் நாட் த மேட்டர். அப்போது க்ளோஸ்டு சிஸ்டத்தில் எனர்ஜி இஸ் எக்ஸ்சேஞ்ச் பட் மேட்டர் இஸ் நாட் எக்ஸ்சேஞ்ச். அதுதான் வந்து க்ளோஸ்டு சிஸ்டம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஹாட் வாட்டர் இன் த க்ளோஸ்டு பீக்கர். அப்போது அதில் வந்து ஹீட் எனர்ஜி மட்டும்தான் வெளியில் போகுது. அப்புறம் கேஸ் இஸ் கண்டெய்ன்ட் இன் சிலிண்டர், பிஸ்டன். இது க்ளோஸ் சிஸ்டம். நான் சொன்னது லஞ்ச் பாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, க்ளோஸ்டு லஞ்ச் பாக்ஸ். அடுத்து ஐசோலேட்டட் சிஸ்டம். நம்ம ஒரு டீ ஃப்ளாஸ்க் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டீ ஃப்ளாஸ்க்கு அது என்ன ஆகும்? ரொம்ப நேரம் அந்த ஹீட் எனர்ஜியும் அந்த மேட்டரும் வந்து இருக்கும். லைக் ஒரு ஐடியல் சிஸ்டம். அந்த இஸ் நோ எக்ஸாக்ட் ஐடியல் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ இட் ஷுட் நாட் எக்ஸ்சேஞ்ச் தி மேட்டர். இங்கே எனர்ஜியும் வெளியில் போகாது, மேட்டரும் வெளியில் போகாது. அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம். எ சிஸ்டம் விச் கேனாட் நெய்தர்னா டஸ் நாட் எக்ஸ்சேஞ்ச் மேட்டர், இட் டசன்ட் எக்ஸ்சேஞ்ச் தி எனர்ஜி. நெய்தர்ன்றது ஆப்போசிட், எய்தர் ஆருக்கு ஆப்போசிட். நெய்தர்னா இட் இஸ் நாட். ஓகே, இட் எக்ஸ்சேஞ்ச் நெய்தர் மேட்டர் நார் எனர்ஜி, ஆப்போசிட்னால எ சிஸ்டம் விச் டு நாட் எக்ஸ்சேஞ்ச் மேட்டர் அண்ட் தி எனர்ஜி, ரெண்டுத்தையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம். ஹாட் வாட்டர் இந்த தெர்மோ ஃப்ளாஸ்க் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஐசோலேட்டட் சிஸ்டம். நம்ம தெர்மோ ஃப்ளாஸ்கில் வச்சுருப்போம் இல்லையா, டீ ஃப்ளாஸ்க்கு. ஈவன் இன்னைக்கு தண்ணி ஊற்றுச்சா நாளைக்கு வரைக்கும் ஹாட்டாகவே இருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஒரு சீல்டு மெட்டீரியலாக அதை பண்ணியிருப்பாங்க. அப்போது வாட்டர் வேப்பரும் அதுக்குள்ளே தான் இருக்கும், ஹாட்டாகவும் அது வந்து இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் ஹீட் டிசிபேஷன்னால ரியல் சிஸ்டத்தில் அது நடக்கும், பட் அட்லீஸ்ட் க்ளோஸ் டு ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓகே, அப்போ இட் ஷுட் நாட் எக்ஸ்சேஞ்ச் தி எனர்ஜி அண்ட் மேட்டர் டு த சரௌண்டிங்ஸ். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சிஸ்டம் தெர்மோடைனமிக் சிஸ்டத்தில். ஸோ ஃபஸ்ட்டு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ்னா இண்டிபெண்ட் எழுதி வச்சுக்கோங்க. இன்டென்சிவ் இண்டிபெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டிபெண்ட்னா வந்து சார்ந்து இருக்காது. இப்போது இண்டிபெண்ட் ஆஃப் அமௌண்ட். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் அமௌண்ட்டை பொறுத்து மாறாமல் இருக்க
ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். நீங்கள் மாஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலே இல்லை அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலே வந்து அது என்ன பண்ணணும், அது மாறவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து நீங்கள் 1 லிட்டர் வாட்டருக்கு எடுத்தாலும் சரி இல்லை 1 ml ஆஃப் வாட்டருக்கு எடுத்தாலும் சரி டென்சிட்டி வந்து சேம் தான். இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் தி அதே மாதிரி நீங்கள் பாய்லிங் பாயிண்ட் வந்து நீங்கள் 1 milliliter ஆஃப் வாட்டருக்கு நீங்கள் பாய்லிங் பாயிண்ட் செக் பண்ணாலும் 100 degree Celsius தான். இல்லை 1 liter ஆஃப் வாட்டருக்கு நீங்கள் செக் பண்ணாலும் வாட்டருக்கு 100 degree Celsius தான். அப்போது தேர் ஆர் ஃபியூ ப்ராப்பர்ட்டிஸ் விச் தே ஆர் நாட் டிபெண்ட் ஆன் தி மாஸ். இப்போ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், சர்ஃபேஸ் டென்ஷன், டெம்பரேச்சர், பாய்லிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட், மோலார் வால்யூம், இது எல்லாமே வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். தே டு நாட் டிபெண்ட் ஆன் தி அமௌண்ட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். அப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இண்டிபெண்ட் ஆர் டு நாட் டிபெண்ட் ஆன் தி அமௌண்ட். அதுக்கு ஆப்போசிட் வந்து என்னது, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. தே டிபெண்ட் அப்பான் தி அமௌண்ட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். அப்போது இன்டென்சிவ்க்கு ஆப்போசிட் தான் வந்து எக்ஸ்டென்சிவ், டிபெண்ட் ஆன் அமௌண்ட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். ஓகே, அப்போ எது இதெல்லாம் மாஸ்ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. மாஸ் வந்து நம்ம அமௌண்ட் ஆட் பண்ண மாஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இட் அகைன் டிபெண்ட்ஸ் அப்பான் தி மாஸ். வால்யூம் வந்து நீங்கள் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ண வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இன்டர்னல் எனர்ஜி வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி அமௌண்ட். சரி, இப்போது ஒரு மாலிகுலை வந்து உடைக்கிறதுக்கு இப்போ ஒரு 1 கிராம் மாலிகுலை அதை உடைக்கிறதுக்கு 10 ஜூல்ஸ் அப்ளை பண்ணுறோன்னா இப்போ 2 கிராம்ஸ்க்கு 20 ஜூல்ஸ் அந்த மாதிரி. அப்போது எனர்ஜி வந்து again depends upon the mass. அப்போ internal energy, entropy, இது எல்லாமே வந்து depends upon the amount of the substance. இப்போ ஜென்ரலாக இங்கே கொடுத்துட்டாங்க. இந்த டேபிளில் உங்களுக்கு 1 வேர்டில் வரும். இப்போ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி டிபெண்ட்ஸ் ஆன் அமௌண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிபெண்ட்ஸ் ஆன் அமௌண்ட். இது வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இண்டிபெண்ட்டாக சார்ந்து இருக்காது. ஓகே, இண்டிபெண்ட் ஆஃப் ஆர் டு நாட் டிபெண்ட் ஆன் அமௌண்ட். இது வால்யூம், மோலார் வால்யூம். வால்யூம் வந்து டிபெண்ட்டாக இருக்கும், மோலார் வால்யூம் இண்டிபெண்ட். மாஸ் ஆர் அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் மோல், ஆனால் மோலார் மாஸ் வந்து இண்டிபெண்ட். அப்புறம் மோலாரிட்டி, ஓகே, டிபெண்ட். இப்போ எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோபி, ஃப்ரீ எனர்ஜி, ஹீட் கெப்பாசிட்டி. ஆனால் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இட் இஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஹீட் கெப்பாசிட்டினா டெம்பரேச்சர் டு ரெக்வயர்ட் டு ரைஸ் த 1 degree Celsius. Specific heat capacity na temperature required to raise the 1 degree Celsius of the 1 gram of the substance. அப்போ per gram போடுறப்ப வந்து specific heat capacity. அப்போ heat capacity extensive property, specific heat capacity வந்து intensive property. ஓகே, ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்த ப்ராசஸ் தெர்மோடைனமிக் ப்ராசஸில் நம்ம வி ஆர் ஒர்க்கிங் ஆன் த சிஸ்டம்னா ஒரு கேஸ் இருக்கலாம், இல்லை லிக்விட் இருக்கலாம், இல்லை சாலிட் சப்ஸ்டன்ஸ் இருக்கலாம். அதை நம்ம ஹீட் பண்ணலாம், இல்லை கூல் பண்ணலாம். இல்லை கேஸாக இருந்தால் எதை எக்ஸ்பேண்ட் ஆகும், கம்ப்ரெஷன் ஆகும். இல்லை ஃபியூஸ்னால் வந்து சாலிட் வந்து லிக்விடாக மாறும், வேப்பரைசேஷனாக லிக்விட் வந்து கேஸாக மாறும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து தெர்மோடைனமிக் ப்ராசஸ். அதில் வேறு என்னென்னலாம் நடக்குது, டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சா என்ன. ஸோ அப்போ வேரியஸ் தெர்மோடைனமிக் ப்ராசஸ்னால் என்ன, ரிவர்சிபிள் ப்ராசஸ், irreversible ப்ராசஸ், isobaric ப்ராசஸ், ஐசோகோரிக் ப்ராசஸ், isothermal ப்ராசஸ், adiabatic ப்ராசஸ், cyclic ப்ராசஸ், quasi-static ப்ராசஸ், polytropic ப்ராசஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. இப்போ ரிவர்சிபிள் அண்ட் irreversible ப்ராசஸ்க்கு நம்ம ஜஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் அது எந்த டைம்லேயும் அது ஈக்லிபிரியத்தில் இருக்கும். லைக் இப்போது ஏ வந்து பியாக இருக்குன்னா எனி டைம் B can be converted as a A or A can be converted as a B. Okay, it happens very slowly. Okay, ரிவர்சிபிள்லாம் ஒன் சைடட், ஒரே சைடு மட்டும்தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். ஒன்ஸ் பி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை ஏக்கு கொண்டு வர முடியாது. ஓகே, இட் ஹேப்பன்ஸ் வெரி ஃபாஸ்ட். ஓகே, இட் ஹேப்பன்ஸ் வெரி ஸ்லோலி. இப்போ இங்கே வந்து ஈக்லிபிரியமில் வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் சரி பேக்வர்ட் ரியாக்ஷனும் ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்கும். இங்கே ஒன்லி ஒன் டைரெக்ஷன், யூனி டைரெக்ஷன்லாம் ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் இது நடக்கும். ஓகே, அப்புறம் இது வந்து ஈக்லிபிரியத்தை அட்டைன் பண்ணும், இது ஈக்லிபிரியமில் அட்டைன் பண்ணாது. ஓகே, அடுத்து வந்து இந்த ரியாக்டன்ஸ் cannot be converted completely into products. ஓகே,
ஸோ இங்கே ரியாக்டன் ப்ராடக்டாக மாறும், ப்ராடக்ட் ரியாக்டாக மாறும். ஆனால் இங்கே வந்து ரியாக்டன் கம்ப்ளீட்டாக ப்ராடக்ட்ஸாக மாறும். இது வெரி வெரி ஸ்லோ, இது வெரி வெரி ஃபாஸ்ட். இதில் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்க பாயிண்ட்ஸ் அடுத்துல சொல்லியிருப்பேன். டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து வெரி வெரி ஸ்மால் ஃபார் த ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஆனால் இங்கே வந்து டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து லார்ஜ் அமௌண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ பிவி ஒர்க் டன் அக்ராஸ் த ப்ரெஷர் இங்கே வந்து நம்ம இதை டிபின்னு சொல்லுவோம், இங்கே டெல்டா பின்னு சொல்லுவோம். அதாவது சேஞ்ச், லார்ஜ் சேஞ்ச்னா, ஸ்மால் சேஞ்ச்னா டிபி இல்லை டோபி அப்படி சொல்லுவோம். லார்ஜ் சேஞ்சாக இருந்தால் டெல்டா பின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்புறமா வந்து அகெயின் சேம் டிடின்னா ஸ்மால் சேஞ்சஸ் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸாக டிடி சொல்லுவோம், இங்கே டெல்டா டி சொல்லுவோம். இட்ஸ் அ ஐடியல் ப்ராசஸ். ரியல் சிஸ்டத்தில் இர்ரிவர்சிபிள் தான் நடக்கும். இப்போ ரஸ்டிங் ஆஃப் அயன்லாம் வந்து ரியல் ப்ராசஸ், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். இது வந்து இட் டேக்ஸ் இன்ஃபைனைட் டைம். இது வந்து ஒரு ஃபைனைட் டைமில், இது ஒரு 10 மினிட்ஸில் முடியல. இது வந்து இப்போ ஓசோன் ஃபார்மேஷனில் ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷன், இட் டேக்ஸ் ஈவன் மந்த். ஓகே, இட்ஸ் அ இமேஜினரி ப்ராசஸ். ஓகே, ஸோ அப்போது இன்ஃபைனைட் பண்ணி சொன்னால் வெரி வெரி ஸ்லோ தான், இன்ஃபைனைட் பண்ணி ஸ்லோலின்னு சொல்லுவாங்க. இட் ஹேப்பன்ஸ் வெரி ஃபாஸ்ட். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். அப்புறம் ஒர்க் டன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒர்க் டன் வந்து வெரி ஸ்மால் கம்பேர்ட் டு த ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஆனால் ரிவர்சிபிள் ப்ராசஸில் வந்து ஒர்க் டன் வந்து மேக்ஸிமம். எந்த ப்ராசஸில் ஒர்க் டன் வந்து மேக்ஸிமம்னா ரிவர்சிபிள் ப்ராசஸில் ஒர்க் டன் வந்து மேக்ஸிமம், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸில் ஒர்க் டன் வந்து இஸ் மினிமம். ஓகே, வெரி ஸ்மால் அமௌண்ட். ஏன்னா இன்ஃபினிட்ஸ்ஃபுல்லி ஸ்லோலி நடக்கிறப்ப, கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறப்ப, லைக் இப்போ ஒரு நம்ம ரைஸ் அமௌண்ட் சாப்பிட்றோம், லைக் அட் அ டைமில் ஒரு 5 இட்லி சாப்பிட்டா நமக்கு பசிக்காது. இதே வந்து ஒரு 1 ஹவர், ஒரு இட்லி 1 ஹவர், அப்புறம் திருப்பி 1 ஹவர், அப்போ தான் நமக்கு வந்து எப்போனாலும் சாப்பிட்டுட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் ரிவர்சிபிள் ப்ராசஸில் வந்து இட் ஹேப்பன்ஸ் வெரி ஸ்லோலி. ஆனால் அப்போ ஒர்க் டன் வந்து ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும், இங்கே ஒர்க் டன் வந்து மினிமமாக இருக்கும். ஓகே, அப்போ எந்த ப்ராசஸில் ஒர்க் டன் வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க, அப்போ நீங்கள் யூ ஹேவ் டு சூஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயே அடியாபெட்டிக், ஐசோபாரிக்லாம் இருக்குது. அதை நான் அது அவ்வளோ டீட்டெயிலாக கேட்பாங்களான்னு தெரியாது. ஸோ அதை நான் ஜாம் கொஷினுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனலோட லிங்க் வந்து நான் இங்கே ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, அப்போ நீங்கள் வந்து அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது இன் டீட்டெயில்டாக ஒரு ப்ராசஸ்க்கு ஒர்க் டன் வந்து எப்படி இருக்குன்னு நான் டிரைவ் பண்ணியிருப்பேன். இட் இஸ் ஃபார் தோஸ் ஹூ ஆர் ரைட்டிங் ஃபார் ஐஐடி, அதுக்கு நான் டிரைவ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஜஸ்ட்டு ப்ரஷ் அப் பண்ணால் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மூவிங் ஆன் டு தி அடியாபெட்டிக் ப்ராசஸ். அடியாபெட்டிக் ப்ராசஸ்னால் இங்கே வந்து Q கான்ஸ்டன்ட், சம்டைம்ஸ் Q ஜீரோனே சொல்லிடுவாங்க, இல்லை DQ வந்து ஜீரோன்னு சொல்லுவாங்க, DQவா சம்டைம்ஸ் Qனே சொல்லிப்பாங்க. இங்கே வந்து ஹீட் எனர்ஜி வெளியே போகவும் போகாது, உள்ளவையும் வராது. அதுதான் வந்து அடியாபெட்டிக். அடியாபெட்டிக்னா ஹீட் எனர்ஜி நெய்தர் என்டர் இன்டு த சிஸ்டம் நார் லீவ்ஸ் த சிஸ்டம். அதுதான் வந்து அடியாபெட்டிக். ஹீட் எனர்ஜினா என்ன, Qன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா முன்னாடி ஆல்ஃபாபெட்ஸில் படிக்கிறப்ப Qனா ஹீட் எனர்ஜி. அப்போ ஹீட் எனர்ஜி உள்ளேயும் வராது, வெளியும் போகாது. அதுதான் வந்து அடியாபெட்டிக் ப்ராசஸ். ஓகே, அப்போ in adiabatic process work done வந்து temperature decreases the work done on the system, its temperature increase because the system cannot exchange the heat. இப்போ for adiabatic process Q equal to 0. அதாவது for example D equal to ஃபஸ்ட்டில் பின்னாடி படிப்போம் Q plus W, இங்கே Q 0ன்னு வந்துடும். ஓகே, அப்போது மைனஸ் PdV, W வந்து நம்ம மைனஸ் PdVன்னு எழுதுவோம், D ஈக்குவல் டு மைனஸ் PdV. அப்போ ஒர்க் டன் வந்து ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி ப்ரெஷர் அண்டு இது ஹீட் எனர்ஜியை பொறுத்து இருக்காது. ஓகே, ஸோ சப்போஸ் நான் வந்து ஹீட் எனர்ஜி வந்து இப்போ ஒரு பாட் இருக்குது, பாட் வந்து என்னது வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து இருக்குது, அதில் நான் ஒரு கான்ஸ்டன்ட் ஹீட் எனர்ஜி உள்ளே வெளில போகலன்னா அதனோட இன்டர்னல் எனர்ஜி வந்து வேலை பார்க்கும். அந்த மாலிகுல்ஸ், வாட்டர் மாலிகுலோட இன்டர்னல் எனர்ஜி வச்சு வேலை பார்க்குறப்ப டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிடும், இல்லை இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ மேக்ஸிமம் அடியாபெட்டிக் ப்ராசஸில் ஒர்க் இஸ் டன் பை டிக்ரீஸிங் த டெம்பரேச்சர். ஓகே, பை த சிஸ்டம்னா, ஆன் த சிஸ்டம்னா இட் வில் இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர். ஓகே, ஸோ அப்போ சிஸ்டம் கேனாட் எக்ஸ்சேஞ்ச் அ ஹீட் டு த சரௌண்டிங்ஸ். அப்போ Q வந்து 0. இப்போ அடியாபெட்டிக் ப்ராசஸ்னாவே வந்து ஹீட் எனர்ஜி உள்ளே வராது, வெளியில் போகாது, அதனால் Q ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை Q இஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சாய்ஸில் பிக்கப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோனா கான்ஸ்டன்ட், தெர்மல்னா டெம்பரேச்சர். அப்போது இங்கே டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 0. அப்போது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் DT வந்து 0. ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இங்கே டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். வாட் இஸ் DT? DTனா வந்து T2 minus T1. அப்போ T2வும் T1ம் சேம் வேல்யூனா நமக்கு என்ன வரும், when T2 is equal to T1, இனிஷியலும் ஃபைனலும் சேம்னா 0 தானே வரும். இப்போ டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகல. when it changes from the initial to the final state, when the temperature is not changed, அப்போ DT becomes 0.
இப்போ the system exchanges heat with the surrounding and the temperature of the system. அப்போது இதில் வந்து நம்ம often thermostatல வச்சு perform பண்ணுவோம். அப்போ for an isothermal process T is constant, dt is 0. இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து மூவிங் ஆன் டு தி ஐசோபாரிக். இதிலே தெரியுது பார் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ப்ரெஷருக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போது ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் அண்டு டிபி வந்து 0. An isobaric process in which the pressure of the system remains constant. Okay, அப்போ there is no change in the pressure na அப்போ pressure differentiate பண்ணா என்ன ஆகும், pressure constant na ஒரு constant differentiate பண்ணா 0 ஆயிடும். அப்போ isobaric process P is constant, dP is 0. Okay, next isochoric process. இது கோரிக்னா வந்து வால்யூம், கோரிக்னா வந்து வால்யூம். ஓகே, அப்போ இங்கே வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட், அப்போ dV வந்து 0. ஓகே, ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் த வால்யூம் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ அது ஃபைனல் டு இனிஷியல் ஸ்டேட்டுக்கு மாறுது, அப்போ dV வந்து உங்களுக்கு 0 ஆகும். ஸோ அப்போது என்ன பண்ணுவோம், V கான்ஸ்டன்ட் dV 0, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அதுதான் வந்து ஐசோகோரிக் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு சைக்ளிக் ப்ராசஸ். சைக்ளிக் ப்ராசஸ்னால் என்னென்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், திருப்பி அதே இடத்துக்கு வந்துட்டோம், ஒரு சைக்கிள். இப்போ என்னோட இனிஷியலும் இதுதான், ஃபைனலும் இதுதான். அப்படின்றப்ப நம்ம டியூ எப்படி சொல்லுவோம், E2 மைனஸ் E1 சொல்லுவோம், E ஃபைனல் மைனஸ் E இனிஷியல். டிஹெச் என்ன சொல்லுவோம், H2, H ஃபைனல் மைனஸ் H இனிஷியல். ரெண்டுமே ஆரம்பித்த இடத்துலேயே முடிக்கிறப்ப அப்போ டிஇ 0 ஆகிடும், டிஹெச் 0 ஆகிடும், டிபி 0 ஆகிடும். எது எதெல்லாம் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸோ இட் ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட், அது எல்லாமே இங்கே 0 ஆகிடும். அப்போ சைக்ளிக் ப்ராசஸ்க்கு டியூ 0, டிஹெச் 0, டிபி 0, டிவி 0, டிடி 0. ஓகே, அப்போ சைக்ளிக் ப்ராசஸில் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எங்கே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அங்கேயே முடிக்கிறீங்க. அப்போ இனிஷியலும் அதுதான், ஃபைனலும் அதான்றப்ப அப்போ அதனோட டிஃப்ரென்ஷியல் எடுக்கிறப்போ உங்களுக்கு அது லைக் கைண்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு குவாசிஸ்டாட்டிக். இது உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணாம், மேபி இந்த நான் ஜாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணது. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்லோ ப்ராசஸ். இட் லைக் ரிவர்சிபிள் ப்ராசஸ் கூட இது கனெக்டாக இருக்கு. குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸ் all of it states in the equilibrium. Okay, the system is in the thermodynamic equilibrium with the surroundings at all the time. Like ores and minerals மாதிரிதான், all ores are minerals but all the minerals are not. அப்போ all quasi-static process are equilibrium process but not all the equilibrium process are quasi-static process. So a quasi-static process in which the system is in the thermodynamic equilibrium with its surrounding at all the times. It happens very very slow. Okay, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ குவாசிக்கும் ரிவர்சிபிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? quasi-static process in which every instantaneous states are in the equilibrium. ரிவர்சிபிள் ப்ராசஸில் எல்லா டைமும் அது ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணலாம் தேவையில்லை. ரிவர்சிபிள் எப்போ ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணணும், ஃபார்வர்டும் பேக்வர்ட் ரியாக்ஷனும் சேமாக இருந்தால் தான் ரிவர்சிபிள் வந்து ஈக்லிபிரியத்தை அட்டைன் பண்ணும். சம்டைம்ஸ் ஃபார்வர்ட் ஃபாஸ்டராக நடக்கலாம், கிரேட்டராக இருக்கலாம், இல்லைனா வந்து பேக்வர்ட் ரொம்ப கிரேட்டராக நடக்கலாம். ஓகே, அப்போ ரிவர்சிபிளில் எப்படி வேணால் நடக்கலாம். பட் எப்போ ஈக்லிபிரியம் சொல்லுவோம், ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் த பேக்வர்ட் ரியாக்ஷன் வரப்போ தான் அந்த ரிவர்சிபிள் ப்ராசஸை நம்ம ஈக்லிபிரியம் ப்ராசஸ் சொல்லுவோம். பட் நாட் ஆல் த ஈக்லிபிரியம் ப்ராசஸ் ஆர் இன் ஈக்லிபிரியம் when the forward reaction is equal to backward reaction. But quasi-staticல எல்லா ஸ்டேட்ஸுமே இன் ஈக்லிபிரியம், ரிவர்சிபிளில் it cannot be, it's ஒரு கண்டிஷனில் மட்டும்தான் அது ஈக்லிபிரியத்தில் இருக்கும். ஓகே, ஸோ quasi-static is necessarily a reversible but depends upon the entropy is increasing or not. Okay, so reversible process is a quasi-static process in which the entropy does not increase. entropy வந்து இன்க்ரீஸே ஆகக்கூடாது. ஜென்ரலாக வந்து லைக் irreversible ப்ராசஸில் வந்து என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரிவர்சிபிள் ப்ராசஸில் என்ட்ரோபி டிஎஸ் வந்து உங்களுக்கு 0வாக இருக்கணும். ஓகே, அதுதான் வந்து. ஸோ லைக் இது வந்து ஒரு கொஷின் மாதிரி கேட்டிருக்காங்க. அசர்ஷன் ரிவர்சிபிள் ப்ராசஸ் இஸ் அ குவாசிஸ்டாட்டிக் பட் குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸ் இஸ் ஆல்வேஸ் ரிவர்சிபிள். அப்போ வந்து எது ரீசன் வந்து கரெக்டாக? அப்போ இது உங்களுக்கு இது தெரிஞ்சாதான். ஸோ ரிவர்சிபிள் ப்ராசஸ் இஸ் த குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸ் in which entropy should not increase. அப்போ இது வந்து இதுலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். பட் quasi-static process is necessarily a reversible process. அப்போது இதில் நமக்கு ரிவர்சிபிள் ப்ராசஸ் இது வந்து ரைட், அசர்ஷன் வந்து ட்ரூ. ஓகே, quasi-static process ஆல்வேஸ் ரிவர்சிபிள், இது வந்து ரிவர்சன் வந்து ராங். அப்போது ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இப்போ அது நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து ஐசோ என்தால்பிக்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இங்கே என்தால்பி வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க.
ஓகே. ஸோ அது ஐசோ என்ட்ரோபிக், இங்கே என்ட்ரோபி வந்து கான்ஸ்டன்ட். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல, உங்கள் சிலபஸில் இல்லை. அடுத்து ஸ்டேட் ஃபங்க்ஷன் பாத் ஃபங்க்ஷன் உங்கள் சிலபஸில் இருக்குது. A thermodynamic property can be defined by the variables PVT. அதாவது it only depends upon the initial state and final state, not the path. Okay, a state function na it depends only on the initial state and the final state of the system, but not the path of the system. Okay, so initial இப்போ நம்ம வந்து இது வந்து E1 இருக்குது, இது E2 இருக்குது. இந்த E1 to E2 நான் ஸ்ட்ரெயிட்டாகவும் போடலாம், இப்படி போயிட்டு சுற்றிக்கிட்டு இப்படியும் நான் போடலாம். ஆக மொத்தம் நான் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறப்போ இனிஷியலாக அது எங்கே இருக்குது, ஃபைனலாக எங்கே, அந்த டிஃப்ரென்ஸ் தான் நான் எடுக்க போகிறேன். அது எப்படி போச்சுன்னா அதை நான் பார்க்க மாட்டேன். ஓகே, ஸோ அதுதான் இட் ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் ஐ ஹேட் டு டேக் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த E1 அண்ட் E2, அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட் இருக்குது. இப்போ கேட்லிஸ்ட் போடுறப்ப சீக்கிரமாக நடக்குது. இது வந்து வித்தவுட் கேட்லிஸ்ட், பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் போடுறப்ப சீக்கிரமாக வந்து நடக்குது. அது ஒன்லி ஆக்டிவேஷன் எனர்ஜி தான் குறைச்சி தவிர இந்த டிஸ்டன்ஸை வந்து அது குறைக்கவே இல்லை. ஓகே, அப்போது பார்த்து மட்டும்தான் மாற்றுச்சு கேட்டலிஸ்ட்டு. ஓகே, அப்போது இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து இது இங்கே தான் அது சீக்கிரமாக அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணிச்சு. பட்டு இதனோட எனர்ஜி கேப்பை வந்து அது டிக்ரீஸ் பண்ணல கேட்டலிஸ்ட்டு. ஓகே, அப்போது எக்ஸோதர்மிக் அந்த டெல்டா ஹெச் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகலை, பட் இஏ ஆக்டிவேஷன் எனர்ஜி தான் வந்து இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்போது டெல்டா ஹெச்ன்றது என்னது, அது வந்து ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்போது ப்ரெஷரு, வால்யூம், டி, இ, எஸ், என்ட்ரோபி, இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, எல்மோல்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, இது எல்லாமே வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன். தெர்மோடைனமிக்ஸில் ரெண்டே தான், Q அண்ட் W மட்டும்தான் பாத் ஃபங்க்ஷன். மீதி எல்லா தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன்ஸும் ஸ்டேட் ஃபங்க்ஷன் தான். அப்போது பாத் ஃபங்க்ஷன் தே டிபெண்ட்ஸ் அப்பான் தி பாத் டேக்கன். எந்த பாத்தை பொறுத்து அதனோட வேல்யூ மாறுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இப்போ நான் இப்படி போகிறேன், இந்த போகிறதுக்கு வந்து எனக்கு நான் வந்து ஐ ஜஸ்ட் புட்டா ஓகே 1 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கேன். ஓகே, இந்த ஸ்ட்ரெயிட் பாத்துக்கு சப்போஸ் எனக்கு இங்கே வந்து 1 வே போட்டாங்க, நான் இப்படி சுற்றிட்டு இப்படி போய் ரீச் ஆகிருக்கேன். அப்போ வந்து எனக்கு 1.5 லிட்டர் பெட்ரோல் தேவைப்பட்டிருக்கு. அப்போது பாத்தை பொறுத்து ஒரு வேல்யூ வந்து மாறுதுன்னா அதுதான் வந்து பாத் ஃபங்க்ஷன். அப்போ பாத் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி, தேர் வேல்யூஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பாத். அப்போது குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டும் ஒர்க் டன்னும். ஓகே, ஒர்க் டன். ஸோ இதை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, நான் எப்படி போனால் சீக்கிரமாக முடிக்கலாம். அப்போ ஒர்க் டன்னும் குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டும் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பாத். ஸோ இருக்கிற தெர்மோடைனமிக்கில் இந்த 2 ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் வந்து பாத் ஃபங்க்ஷன், Q அண்ட் W. அடுத்து எக்ஸாக்ட் அண்டு இன்எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல்ஸ். ஓகே, ஸோ நம்ம இந்த ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸோட டிஃப்ரென்ஷியல்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாக்டாக இருக்கும். ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸோட டிஃப்ரென்ஷியல்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல். பாத் ஃபங்க்ஷன்ஸோட டிஃப்ரென்ஷியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா inexact. So the quantities whose values are independent of path are called state function and their differentials are known as exact. dp, dv, g இது எல்லாமே quantities that depend upon the path functions. Okay, but they do not depend upon the states and their differentials are path functions or the differentials தான் வந்து inexact. அப்போ dw is not equal to w2 minus w1. ஆனால் இங்கே வந்து d is equal to e2 minus e1 போடுவோம். இங்கே வந்து w2 minus w1க்கு இது வந்து ஈக்குவலாக இருக்குது. அதேமாரி dq வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு q2 minus q1. இதனோட டிஃப்ரென்ஸாக அது கண்டிப்பாக இருக்காது. அப்போ they are not state function, they are dependent on path. ஓகே, அப்போ அதனோட டிஃப்ரென்ஷியல் வந்து inexact. ஓகே, அடுத்து இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜினா இப்போ நான் வந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல்ஸ் எடுத்துருக்கேன், அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ்குள்ளே ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா, அதுதான் இன்டர்னல் எனர்ஜி. இட் இஸ் த எனர்ஜி பொசஸ்டு பை த மாலிக்யூல்ஸ். இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் த எனர்ஜி பொசஸ்டு பை த ஆல் த கான்ஸ்டியூவன்ஸ் ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ்குள்ளே இருக்குது. இப்போ உங்களோட இன்டர்னல் எனர்ஜி என்ன, உங்கள் பாடி நீங்கள் சாப்பிட்ட பிறகு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும், அதான் உங்களோட இன்டர்னல் எனர்ஜி. இட் இஸ் எனர்ஜி பொசஸ்டு பை யூ. அதே மாதிரி தான் சிஸ்டம்னா இங்கே மாலிக்யூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ், அதுக்குள்ளே எவ்வளோ எனர்ஜி இருக்குது, இட் இஸ் ரிலேட்டட் டு கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த மாலிக்யூல், இல்லை பாண்ட் எனர்ஜி ஆஃப் த மாலிக்யூல்ஸ். ஓகே, அப்போது இன்டர்னல் எனர்ஜி இஸ் த எனர்ஜி பொசஸ்டு பை த மாலிக்யூல். இந்த இன்டர்னல் எனர்ஜியை நம்ம எப்படி சொல்லலாம், டிரான்ஸ்லேஷன் எனர்ஜி. இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு யூ டிரான்ஸ்லேஷனல், இல்லை இனே வச்சுப்போ, தான் உங்களுக்கு நல்லா மைண்ட். டோட்டல் எனர்ஜி, டிரான்ஸ்லேஷன் எனர்ஜி, வைப்ரேஷனல் எனர்ஜி,
ரொட்டேஷனல் எனர்ஜி, அப்புறமா வந்து எலக்ட்ரானிக் எனர்ஜி. இது எல்லாத்தையும் சம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு என்ன வரும், டோட்டல் எனர்ஜி வந்து வரும். அதுதான் இங்கே யூ வந்து நம்ம என்ன சொல்லிருக்கோம், E is equal to யூன்னு சொல்லுங்க. சம்டைம் புக்கில் வந்து யூ கொடுத்துருப்பாங்க, இ கொடுத்துருப்பாங்க, ரெண்டுமே சேம் தான். ஓகே, but total energy of all the molecules in the system is known as the internal energy. அப்போ change in the internal energy is the absolute value of the energy. Thermodynamicsல நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுறது டெல்டா யூ ஆர் டெல்டா இ, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை வச்சு தான் அந்த ரியாக்ஷன், இந்த பாண்ட் எனர்ஜியை ப்ரிடிக்ட் பண்ணுவோம். அப்புறம் இது கூடயே வந்து ஒரு பிரதர் லைக் குவான்டிட்டி யாருன்னா டெல்டா ஹெச். இது ரெண்டுமே வந்து என்னது, ஒரு சிஸ்டத்தோட எனர்ஜி கூட ரிலேட்டட். ஒரு பாண்ட் பிரேக் ஆகுறப்ப இன்டர்னல் எனர்ஜி எல்லாம் சேஞ்ச் ஆகுது, அண்ட் என்தால்பியில் என்ன சேஞ்ச் ஆகுது, எக்ஸோதர்மிக்கா எண்டோதர்மிக்கா. ஸோ அதை பற்றிலாம் சொல்கிறது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லால. இந்த ரெண்டு குவான்டிட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபர்ஸ்ட் லாவே வந்து இருக்கும். ஓகே, அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இது வந்து என்னென்னா, அந்த இன்டர்னல் எனர்ஜி இப்போ சாலிடாக இருந்தால் அதுக்கு இன்டர்னல் எனர்ஜி அதிகமாக இருக்கும், லிக்விடாக இருந்தால் அதை விட எனர்ஜி கம்மியாக இருக்கும், கேஸாக இருந்தால் இன்டர்னல் எனர்ஜி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கார்பன் இருக்குது, கார்பன் அலோட்ரிப்ஸ், கிராஃபைட் இருக்குது, டைமண்ட் இருக்குது. ஆனால் டைமண்ட் வந்து வெரி வெரி ஸ்ட்ராங், ஆனால் கிராஃபைட் வந்து அவ்வளோவா வந்து வீக். ஏன்னா அதனோட பாண்டிங்னால என்ன ஆகுது, பாண்டிங் இது வந்து டெட்ராய்டல் ஸ்ட்ரக்சர் அண்ட் கோவேலன்ட் பாண்டிங். கிராஃபைட்டில் வந்து உங்களுக்கு வந்து என்னது, கார்பனோட 3 வேலன்சி மட்டும்தான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகியிருக்கும், ஒரு டாட் எலக்ட்ரான் வந்து இருக்கும். ஆனால் டைமண்டில் வந்து 4 வேலன்சியுமே வந்து கார்பனால் சுற்றி இருக்கும். ஓகே, இப்போ 4 வேலன்சிஸ். இது வந்து டெட்ராய்டல் ஸ்ட்ரக்சர், இது வந்து பிளேனார், ட்ரையாங்குலர் பிளேனார் ஸ்ட்ரக்சர். ஓகே, அது மாதிரி ஷீட் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு ஷீட் இன்னொரு ஷீட். நம்ம பென்சிலை வந்து நம்ம பிளேட்னாலே சீ முடியாது, டைமண்ட் வந்து பிளேடை வச்சு கட் பண்ண முடியாது. அப்போ பாண்டிங்னால இன்டர்னல் எனர்ஜியே வந்து உங்களுக்கு மாறிடுது. ஓகே, ரெண்டுமே அதனோட, இப்போ கிராஃபைட் எரிச்சாலும் கார்பன் டை ஆக்சைடு தான் வரும், டைமண்ட் எரிச்சாலும். ஆனால் கெமிக்கல் ரியாக்ஷன் சேம் தான், ஆனால் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்ச் ஆகுது இல்லையா. இது எதனால் ஆகுதுன்னா இன்டர்னல் எனர்ஜினால மாறுது, த்ரூ த பாண்டிங். ஓகே, ஆர் த்ரூ த ஸ்ட்ரக்சர். பாண்டிங்னால உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வருது, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் வர்றதுனால உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இன்டர்னல் எனர்ஜி வந்து வருது. ஓகே, இதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. அப்போது இன்டர்னல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆனால் இன்டர்னல் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இட்ஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகே, டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்டேட் வேரியபிள், டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம் பொறுத்து இது மாறும். அந்த இன்டர்னல் எனர்ஜி டசன்ட் டிபெண்ட் அப்பான் தி பாத்து. ஸோ டெல்டா இ ஆர் டெல்டா யூ வந்து என்ன சொல்லலாம், இ ஃபைனல் மைனஸ் இ இனிஷியல் சொல்லலாம், இல்லைனா E2 மைனஸ் E1. ஃபைனலாக தான் வந்து எப்பவுமே நம்ம E2ன்னு சொல்லுவோம், இனிஷியலாக E1ன்னு சொல்லுவோம். ஸோ சைக்ளிக் ப்ராசஸில் டெல்டா இ ஈக்குவல் டு 0, ஏன்னா சேம் இடத்துல இங்கே ஸ்டார்ட் பண்ண இடத்துல முடியுதுன்றதுனால. அப்போது சப்போஸ் டெல்டா இ வந்து உங்களுக்கு E2 மைனஸ் E1 வந்து E2 வந்து உங்களுக்கு கிரேட்டராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னவா இருக்கும், இது வந்து பாசிட்டிவாக இருக்கும், டெல்டா இ வந்து பாசிட்டிவாக இருக்குது. சப்போஸ் E2 வந்து E1 விட லெஸ்ஸராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், டெல்டா இ வந்து நெகட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க, ஃபைனல் வந்து லெஸ்ஸராக இருக்குது, இங்கே கிரேட்டராக இருக்குது. அப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வச்சு நம்ம எனர்ஜியை ப்ரிடிக்ட் பண்ணலாம், டெல்டா இ வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக. அடுத்து குவான்டிட்டி ஆஃப் ஹீட். ஸோ ஹீட் எனர்ஜி வந்து என்னது, ஸோ நம்ம சிஸ்டத்தை ஹீட் பண்ணுறோம், அப்போ வந்து நம்ம கேஸ் ஹீட் எனர்ஜி இட் இன்க்ரீசஸ் த டெம்பரேச்சர். ஓகே, இப்போ ஹீட் எனர்ஜி இஸ் அ பாத் ஃபங்க்ஷன். ஹீட் எனர்ஜியோட யூனிட் வந்து ஜூல்ஸில் சொல்லலாம், கேலரிஸில் சொல்லலாம், எர்கில் சொல்லலாம். இப்போது ஹீட் எனர்ஜி வந்து கேலரி வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோம், ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரைஸ் தி 1 degree Celsius ஆஃப் தி 1 gram ஆஃப் வாட்டர் இந்த விசினிட்டி ஆஃப் 15 degree Celsius. 15 degree Celsiusலேருந்து 16 degree Celsiusக்கு மாற்றுறதுக்கு 1 gram ஆஃப் வாட்டருக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ அதான் 1 calorie. இப்படியே 1 kilo calorie 1 kilogram ஆஃப் வாட்டர் பை 1 degree Celsius. ஓகே, இப்போ ஒர்க் டன் வந்து என்னென்னா, ஒர்க் டன் வந்து நம்ம இட்ஸ் அ பாத் ஃபங்க்ஷன், இட் இஸ் டிஃபைன்டு பை ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இது நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் வச்சு புஷ் பண்ணுங்க, அது இங்கே போகுது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இது இனிஷியல் பொசிஷன், இது ஃபைனல் பொசிஷன். இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தீங்க, அது எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு, அதுதான் வந்து ஒர்க் டன் சொல்லுவாங்க. அப்போ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் வந்து ஒர்க் டன். இட் இஸ் அ பாத் ஃபங்க்ஷன். அடுத்து வந்து நம்ம லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்க போகிறோம், 0th law ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இது வந்து உங்கள் இதில் இல்லை, ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லாவில் இது வந்து கண்டிப்பாக லைக் உள்ள இன்பிட்வீன் மாதிரி. 0th law வந்து நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், தெர்மல் ஈக்லிபிரியம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, 0th lawனா வந்து தெர்மல் ஈக்லிபிரியம். இட் டாக்ஸ் அபவுட் தி தெர்மல் ஈக்லிபிரியம். இப்போது
ஏ வந்து எனக்கு ஃப்ரெண்டு, பிக்கு ஃப்ரெண்டு. அதே மாதிரி ஏ வந்து சிக்கு ஃப்ரெண்டுனா விச் மீன்ஸ் பியும் சியும் ஃப்ரெண்டு அந்த மாதிரி. ஓகே, அப்போ ஏ இஸ் இன் தெர்மல் ஈக்லிபிரியம் வித் பி, ஏ இஸ் இன் இண்டிபெண்டன்ட் தெர்மல் ஈக்லிபிரியம் வித் சி, விச் மீன்ஸ் பி அண்ட் சி இஸ் ஆல்சோ தெர்மல் ஈக்லிபிரியம். அதுதான் இங்கே சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு 3 இருக்குன்னா தே டென் டு பி இன் தெர்மல் ஈக்லிபிரியம் வித் தெம்செல்ஸ். அதுதான் வந்து இப்போ 2 systems are separately in thermal equilibrium with the third system. Okay, இப்போ A is in thermal equilibrium with C and A is in thermal equilibrium with B, which means B and C is also in thermal equilibrium. இதுதான் வந்து 0th law. அடுத்து first law வந்து என்னன்னா it's a law of conservation of energy தான் வந்து first law. Law of conservation of energy. Law of conservation of energy. Okay. So which means total energy of the நிறைய statements இருக்கு. So வந்து energy is neither created nor destroyed but one kind of energy can be converted. இதுதான் law of conservation of energy. அடுத்து வேற statement என்ன, the total energy of the isolated system remains constant. இதுவும் first law தான். ஓகே, அடுத்து இப்போ wherever the one particular type of energy disappears அதனோட equivalent energy வந்து இன்னொரு ஃபார்மில் அப்பியர் ஆகும். அதேமாதிரி total energy of the universe is constant. அதாவது system and surrounding remains constant. அதாவது energy is conserved. But the change in the internal energy of a closed system is equal to the heat and energy க்கு ஈக்குவலாக இருக்கு. அப்போ அது D is equal to Q plus W. The change in the internal energy of the closed system is sum of the heat energy plus work done. அப்போ the heat and work energy are two ways of changing the internal energy. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் வந்து டெல்டா E is equal to Q plus W சொல்லலாம். இதுலேயே 4 ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து என்னன்னா D is equal to Q plus W. இப்போ என்னன்னா Q வந்து நான் எனர்ஜி ஹீட் எனர்ஜி வந்து அப்சார்ப்டு, ஹீட் எனர்ஜி அப்சார்ப்னா நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே, அப்போனா வந்து Q வந்து பாசிட்டிவ் ப்ளஸ் Q. மைனஸ் Qனா வந்து ஹீட் எனர்ஜி ரிலீஸ்டு, அது உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்குது. ஹீட் எனர்ஜி ரிலீஸ்ட்னா வந்து மைனஸ் Q. ஓகே, அடுத்து W ப்ளஸ் Wனா ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். நீங்கள் வந்து அந்த சிஸ்டத்து மேலே வந்து ஒர்க் பண்ணுறீங்க. ஓகே, ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். மைனஸ் Wனா அந்த சிஸ்டம் உங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுக்குது. ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஓகே, அப்போ இந்த சிம்பிள்ஸ் வச்சு we can get the 4 laws. அப்போ சேஞ்ச் இன் த எனர்ஜி ஈக்குவல் டு Q மைனஸ் Wனா ஹீட் எனர்ஜி நீங்கள் கொடுக்குறீங்க, அந்த சிஸ்டம் உங்களுக்காக ஒர்க் பண்ணுது, ஒர்க் டன் பை த சிஸ்டம். அடுத்து D இஸ் ஈக்குவல் டு மைனஸ் Q ப்ளஸ் Wனா நீங்கள் ஒர்க்கு பண்ணுறீங்க, அதனால் ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஓகே, அடுத்து வந்து சிஸ்டமே வந்து ஹீட் எனர்ஜியும் கொடுக்குது, ஒர்க் டன்னையும் பார்க்குது. ஓகே, அப்போது யூ ஹாவ் 4 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன். பட் யூஜி லெவலுன்றப்ப அந்த ஃபஸ்ட் ஃபார்ம் மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ பட் பெக்யூலியர் கேசஸ்க்கு உங்களுக்கு ப்ராப்ளம் செக் பண்ணுறப்போ வந்து இந்த சிம்பிள்ஸ் ஹீட் ரிலீஸ்டா ஒர்க் டன் ஆன் த சிஸ்டமா பை த சிஸ்டமான்றதை பொறுத்து, பை த சிஸ்டம்னா நெகட்டிவ், ஆன் த சிஸ்டம்னா பாசிட்டிவ், ஹீட் எனர்ஜி ரிலீஸ்னா மைனஸ், அப்சார்ப்னா வந்து பாசிட்டிவ். ஓகே, இதுதான் வந்து மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். ஸோ அகெயின் நான் சிலபஸ் இன்னொரு தடவை போட்டிருக்கேன். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஃபஸ்ட் பார்ட் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ டெஃபினேஷனில் என்ன பார்த்துருக்கோம், சிஸ்டம் சரௌண்டிங்னா என்ன, சிஸ்டம்னா வந்து எ பார்ட் ஆஃப் த தெர்மோடைனமிக் சிஸ்டம் அண்டர் கன்சிடரேஷன். சரௌண்டிங்னா வந்து த ரெஸ்ட் ஆஃப் த சிஸ்டம் இஸ் நோன் அஸ் அ சரௌண்டிங். ஓப்பன் சிஸ்டம்னா எனர்ஜியும் மேட்ரியும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் சரௌண்டிங்கு. க்ளோஸ்டுனா வந்து எனர்ஜி மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், மேட்ரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. ஐசோலேட்டட்னா ரெண்டுத்தையுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது சரௌண்டிங்க்கு. அடுத்து வந்து இன்டென்சிவ்னா இண்டிபெண்ட் ஆஃப் தி அமௌண்ட்டு, எக்ஸ்டென்சிவ்னா வந்து டிபெண்ட் ஆன் தி அமௌண்ட்டு. ரிவர்சிபிள் ப்ராசஸ், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ரிவர்சிபிள் ப்ராசஸ் ஸ்லோவாக நடக்கும், டிரைவிங் ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ஒர்க் டன் வந்து மேக்ஸிமம். ஓகே, இர்ரிவர்சிபிள் ப்ராசஸில் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகே, அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஒர்க் டன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ரிவர்சிபிளை கம்பேர் பண்ணுறப்போ. ஐசோதெர்மல்லாம் வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், டிடி 0. ஓகே, அடியாபேட்டிக்கில் Q கான்ஸ்டன்ட், டிக்யூ 0ன்னு சொல்லலாம், சம்டைம்ஸ் Qமே 0ன்னு சொல்லிப்பாங்க. ஸ்டேட் ஃபங்க்ஷன் அண்ட் பாத் ஃபங்க்ஷன்னா டிபெண்ட் ஆன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்ஸ். இட் ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி பாத். ஓகே, நாட் த ஸ்டேட்ஸ். The first law na law of conservation of energy. D is equal to is a change in the internal energy is measured of the closed system can be measured by the
heat energy and the work done on the system. Internal energy E சொன்னா it's a energy possessed by the molecules. Okay, so அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது enthalpy, heat capacity, relation between the Cp and Cv. ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி முடிக்கணும். இந்த ஹெஸ்லாலேருந்து நாளைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐ திங்க் இது வரைக்கும் தான் நான் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ வில் ஜஸ்ட் கோ டு தி enthalpy, ஹீட் கெப்பாசிட்டி, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சிபி அண்ட் சிவி. இதுக்குள்ள இது வரைக்கும் தான் நான் பிபிடி போட்டேன். ஸோ இப்போ நான் அந்த ஒன் நோட்லேருந்து நான் நடத்துகிறேன். ஓகே, எஸ்கேப் டிஸ்கார்ட். ஸோ ஏற்கனவே ஹீட் எனர்ஜி வச்சு நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகே, ஹீட் எனர்ஜினா என்னன்னு சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யார் இருக்காங்க, ஒர்க் டன்னும் சொல்லியாச்சு. ஒர்க் இஸ் அ பாத் ஃபங்க்ஷன். யூனிட் ஹீட் எனர்ஜிக்கு என்னவோ அதே தான் வந்து ஜென்ரலாக இங்கே இருக்கிறது எல்லாமே எனர்ஜி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இ வந்து எனர்ஜி தான், ஒர்க் டன்னும் எனர்ஜி தான், ஹீட் எனர்ஜியும் எனர்ஜி தான். ஓகே, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி தான், ஹெல்மோல்ஸ் ஃப்ரீ எனர்ஜி தான். இதுக்கு எல்லாத்துக்குமே யூனிட்ஸ் வந்து நம்ம ஜூல்ஸ் போட்டுக்கலாம், கேலரிஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ லைக் நியூட்டன் மீட்டர் அந்த மாதிரி எதுனாலும் போட்டுக்கலாம். எல்லாமே எனர்ஜி குவான்டிட்டிஸ் தான். எர்கு போட்டுக்கலாம், இல்லை எலக்ட்ரான் வோல்ட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வேரியஸ் யூனிட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஆனால் எஸ்ஐ யூனிட் வந்து ஜூல். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த ஒர்க் டன்னை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா பிடிவின்னு சொல்லுவோம். ஓகே, த ஒர்க் டன் வந்து பிடிவி. ப்ரெஷர் இப்போ ஸ்மால் சேஞ்ச் ஆதாக்கா பிடிவின்னு சொல்லுவோம், லார்ஜ் சேஞ்சாக்கா -P டெல்டா வி. லைக் ரொம்ப நேரம் கழிச்சு லைக் irreversible ப்ராசஸ்ன்னு வருது. அப்போது எனக்கு ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் பிடிவின்னு சொல்லுவோம். இதை V2 - V1. சம்டைம்ஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸ் வரப்போ டபிள்யூக்கு என்ன பண்ணுவோம், இன்டகிரேட்டும் பண்ணுவோம். ஸ்மால் ப்ராசஸ்ன்றதுனால நம்ம இன்டகிரேஷன் என்னால் பண்ணுவோம், ஒன்று வந்து குட்டி குட்டியாக நடக்குது, அது எல்லாத்தையும் சம் பண்ணுவோம் இல்லையா. அப்போது ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு ஜஸ்ட்டு டெல்டாவின்னு போட்டு V2 - V1 அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எடுப்போம். ஓகே, அதான் ப்ரெஷர் வால்யூம் வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு ஒர்க். ஓகே, ஸோ இது ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் தாளில் பார்த்தோம், 0th பார்த்தாச்சு. அடுத்து we are moving on to the enthalpy. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஓகே, ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன, ஓல்ட் பாண்ட்ஸ் ஆர் broken, நியூ பாண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. இந்த மாதிரியும் நம்ம எழுதலாம். இல்லை ரியாக்டன்ஸ் ரியாக்ட் டுகெதர் அண்ட் ஃபார்ம்ஸ் தி ப்ராடக்ட். reactants react together and forms the products. அப்போது சப்போஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், இங்கே கார்பன் இருக்குது அண்டு ஹைட்ரஜன் மாலிக்யூல் இருக்குது. இது வந்து எனக்கு 2 டைம்ஸ் நான் இது பண்ணுறப்போ ஏதோ ஒரு ப்ரெஷர் கண்டில் CH4 மாறுது. இங்கே C மட்டும்தான் இருக்குது, இங்கே மாலிக்யூல்ஸ் வந்து ஹெச்சுக்கு மட்டும்தான் பாண்டு. ஓகே, 2 டைம்ஸு. அப்போ இங்கே என்னவா இருக்குது, CH இந்த மாதிரி. இந்த இடத்துல இந்த பாண்ட் இங்கே உடஞ்சி இங்கே CH கூட பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ ஓல்ட் பாண்ட்ஸ் ஆர் உடஞ்சி. இப்போ இந்த பாண்டு உடைக்க ஒரு எனர்ஜி தேவைப்பட்டிருக்கும், இங்கே பாண்ட் ஃபார்ம் பண்ண ஒரு எனர்ஜி தேவைப்பட்டிருக்கும். ஸோ இந்த பாண்ட் எனர்ஜி எது கூட ரிலேட்டட்னா, பாண்ட் எனர்ஜி வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு இன்டர்னல் எனர்ஜி இ அடுத்து என்தால்பி. இந்த 2 குவான்டிட்டிஸ் கூட தான் வந்து இந்த பாண்ட் எனர்ஜி வந்து கனெக்டட். ஓகே, நம்ம இன்டர்னல் எனர்ஜி பார்த்தாச்சு, ஃபர்ஸ்ட் லால பார்த்தாச்சு. டெல்டா ஈனா என்ன அப்படின்ட்டு. டெல்டா இ ஈக்குவல் டு E2 - E1 சொல்லுவோம். அதான் டெல்டா இஸ் ஈக்குவல் டு Q + Wன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ஹெச்னா என்ன, என்தால்பி எப்படி டிஃபைன் பண்ணலாம், ஹெச் இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் நம்ம ஒரு ஒர்க் டன் பண்ணியிருப்போம், பி அண்டு ப்ரெஷர் அண்டு வால்யூமை. அந்த ரியாக்ஷனோட ப்ரெஷர் எவ்வளோ, வால்யூம் எவ்வளோ, அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுவுமே ஒரு எனர்ஜியோட யூனிட் தான். அப்போது அந்த மாலிகுலோட இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் அந்த சிஸ்டத்தோட ப்ரெஷரையும் வால்யூம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா அது ஒரு எனர்ஜி. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணது தான் வந்து என்தால்பி. ஓகே, ஸோ அப்போ டெல்டா ஹெச்னா என்ன, டெல்டா ஹெச்னா H2 - H1. அப்போது H1னா E2 ப்ளஸ் PV2 மைனஸ் E1 ப்ளஸ் PV1 அப்படின்னு. இப்போ இதை நம்ம இது
கழிக்கலாம். ஓகே, பண்ணுறப்ப delta H is equal to இந்த E term மட்டும் எடுத்துக்கிறேன், E2 minus E1 plus P into V2 minus V1. அப்போ இதை வந்து delta H is equal to delta E plus P delta V அப்படின்னு சொல்லிக்கலாம். சும்மா இதை at constant pressure இதை differentiate பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்மால் சேஞ்ச் வந்தால் dH is equal to dE plus PdV, which means at a constant pressure. ஓகே, ஸோ அதை தான் இங்கே போட்டிருப்பாங்க. அடுத்து இன்னொரு கண்டிஷன் இருக்குது. இங்கே நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் லாவையும் இந்த என்ட்ரோப்பியும் வந்து ஒரு கனெக்ஷனில் கொண்டு வரும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லா வந்து எழுதிப்போம். D is equal to Q plus W. அப்புறம் நமக்கு W is equal to என்னன்னு தெரியும், W is equal to minus PdVன்னு தெரியும். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் லா. D is equal to Q minus PdV. இப்போ இது வந்து ஐசோகோரிக் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் எடுக்கிறேன். அட் கான்ஸ்டன்ட் வால்யூமில் dV வந்து என்ன ஆகும், 0 ஆகிடும். அப்போது DE is equal to Qன்னு வரும். ஸோ கான்ஸ்டன்ட்னால QVன்னு போட்டுக்கிறோம். அப்போது அட் கான்ஸ்டன்ட் வால்யூமில் ஃபர்ஸ்ட்டில் வந்து என்னவா ஆச்சு, இது dV போடுறப்ப இந்த டேர்ம் வந்து 0 ஆயிடுச்சு. அப்போ DE becomes Q. அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்ன்றத சப்ஸ்கிரிப்ட் இப்படி போட்டுக்கிறோம். அடுத்து எனக்கு DH தெரியும். DH வந்து என்னது, DE ப்ளஸ் PdV. ஓகே, திருப்பியும் இங்கே நான் ஃபர்ஸ்ட் லா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். Q மைனஸ் PdV. இது வந்து ஃபர்ஸ்ட் லா பிரகாரம் வந்து என்னது, இது வந்து ஃபர்ஸ்ட் லா. Q plus W, W is equal to minus PdV. இதை திருப்பி இங்கே ரீசப்ஸ்டியூட் பண்ணுறேன். அங்கே ஆல்ரெடி ஈக்குவேஷனில் ஒரு PdV இருக்குது. அப்போது PdV கேன்சல் அவுட் ஆகிட்டு அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் DH is equal to QPன்னு வரும். அப்போது DH is equal to QP, DE is equal to QV நம்ம எழுதலாம். அடுத்து இதே ஈக்குவேஷன் திருப்பியும் DH is equal to DE plus PdVன்னு எழுதலாம். ஆல்ரெடி நான் DH வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், QPன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். DE வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், QVன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அப்புறம் PdVன்னு எழுதலாம். அப்போ இந்த V இந்த பக்கம் கொண்டு வந்தால் QP minus QV equal to PdV. Again apply the first law like ideal gas equation. PV equal to nRT அப்படின்னு எழுதலாம். V directly proportional to N. ஓகே, அப்போது PdV is equal to delta N RT இப்படி எழுதிக்கலாம் PdVக்கு பதிலாக. அப்போ இந்த ஈக்குவேஷனில் QP minus QV is equal to delta NG RT அப்படின்னு எழுதலாம். ஓகே, இது ஒரு ரிலேஷன். இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ரிலேஷனில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. QP, ஸோ டெல்டா ஹெச்சை QPன்னு சொல்லலாம், டெல்டா இயை QVன்னு சொல்லலாம். அப்போ QP ப்ளஸ் QV வந்து பார்த்திங்கனாக்கா QP is equal to QV plus P delta Vன்னு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து மூவிங் ஆன் டு தி ஹீட் கெப்பாசிட்டி. நமக்கு ஹீட் கெப்பாசிட்டினா என்ன, ஒரு வாட்டரோட டெம்பரேச்சர் 1 கிராம் ஆஃப் வாட்டர், 1 கிராமில் வெறும் வாட்டர் இருக்குது, ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அதனோட டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ்க்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அப்போது குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இன்டூ டெல்டா டி. இங்கே சின்றது என்ன, ஒரு கான்ஸ்டன்ட், அதுதான் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். அப்போ சி வந்து என்னன்னு பண்ணுறோம், இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அப்போது இது இந்த மிச்சம் எம் டெல்டா டி இந்த பக்கம் அனுப்புகிறோம். அப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு கீழே போச்சுன்னா டிவிஷன். அப்போ ஹீட் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு Q by M இன்டூ டெல்டா டி. இந்த எம் வந்து நான் மோலாரிட்டின்னு மீன் 1 மோல்க்குன்னு எடுக்கிறப்போ வந்து அது மோலார் ஹீட் கெப்பாசிட்டியாக மாறிடும். ஓகே, அப்போது நான் அதை சிஎம்ன்னு சொல்கிறேன். அதே அந்த மோலார் ஹீட் கெப்பாசிட்டியை அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு வைக்கிறேன். அப்போது அது வந்து எனக்கு சிபின்னு வரும் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அப்போ Q by டிடின்னு வரும். ஓகே, சிபி ஈக்குவல் டு QP by டிடி. QP வந்து எனக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும், QP வந்து டெல்டா ஹெச்ன்னு தெரியும், டிஹெச். இப்போ QPக்கு பதிலாக DH by டிடின்னு எழுதலாம். அப்புறம் CV ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம், QV by டிடின்னு எழுதலாம். QV வந்து எனக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும், DEன்னு தெரியும். இப்போ DE by டிடி. அடுத்து யூ அப்ளை திஸ் ஈக்குவேஷன். ஜஸ்ட் H is equal to E plus PV. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். DH is equal to DE by DE plus PdV.
Okay, for 1 mole of gas PV equal to RT. Okay, dV is equal to N dt. Okay, volume and directly proportional to temperature N dt னு வெச்சுக்கோங்க. இந்த மொத்த ஈக்குவேஷனை இப்போ திருப்பியும் dH is equal to dE plus RDT, sorry RDT, N வந்து 1 mole. Okay, plus RDT. இப்போ இந்த மொத்த ஈக்குவேஷனையும் dt ஆல வந்து நீங்கள் டிவைட் பண்ணுங்க. டிவைட் the whole equation by dt. அப்போது dH by dt னு வரும், இது dE by dt னு வரும், dt by dt னு வரும். அப்போது dH by dt வந்து என்னது CP, dE by dt வந்து என்னது CV, plus dt by dt வந்து 1. அப்போது CP minus CV equal to R. இப்போ இது வெரி ஈஸி. ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியணும், CP வந்து dH by dt தெரிஞ்சால் போதும், CV வந்து dE by dt தெரிஞ்சால் போதும். அப்போ CP minus CV equal to R. ஸோ we derived the CP-CV relation as well. ஓகே, அப்போது நம்ம சிலபஸில் எது வரைக்கும் முடிச்சிருக்கோம்? ஓகே, first law of thermodynamics, internal energy, heat capacity, relation between CP and CV. ஸோ அடுத்த செஷனில் நம்ம Hess law, Kirchhoff equation, second law of thermodynamics, third law, Gibbs free energy, Carnot theorem, இதெல்லாம் செகண்ட் வீடியோவில் பார்ப்போம். ஆல்ரெடி ஐ டுக் 1 hour. இதுக்கு மேலே போனால் ரொம்ப ஓவராக இருக்கும். ஐ அப்லோட் த ரிமைனிங் திங்ஸ் இன் த செகண்ட் பார்ட். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஐ எம் ரெடி டு ஆன்சர் யுவர் கமெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.